சென்னை புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டரில் போலீசார் சுட்டுக் கொன்றனர். சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த ரவுடியான காக்காதோப்பு பாலாஜி மீது கொலை முயற்சி உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பழைய குடியிருப்பு பகுதியில் காரில் இருந்த காக்காதோப்பு பாலாஜியை கண்டுபிடித்த போலீசார் ஒரு விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு அழைத்துள்ளனர். அவர் வரமாட்டேன் என்று மறுத்துள்ளார். காலையில் தானே ஸ்டேஷனுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது வா பாலாஜி, பயப்படாதே என்று அழைத்து போனார்கள் போலீசார். பின்னர் வியாசர்பாடி காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இவர் அந்த பகுதியில் பெரிய அளவில் மாமூல் வசூலித்து வந்துள்ளார். லாரி ஷெட், குடோன், ஃபேக்டரி, பெரிய கடைகள் வைத்து இருப்பவர்களிடம் வசூலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் ஆளும் கட்சி பிரமுகர் சமீபத்தில் ஒரு இடத்தை முடித்தார். அதில் காக்காதோப்பு பாலாஜி மூக்கை நுழைத்துள்ளார். தொடர்ந்து பாலாஜி தலையீடு இருந்ததால் காக்காதோப்பு பாலாஜி மாமூல் வசூல் செய்வதால் ஆட்சிக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படும் என்று போலீசாருக்கு தகவல் போயுள்ளது. இதனால் காக்காதோப்புவை நேரம் பார்த்து என்கவுண்டர் செய்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடுத்துள்ள 7 கிணறு பகுதியில் உள்ள காக்காதோப்பு என்கிற பகுதியில் பிறந்து வளர்ந்ததால் சக ரவுடிகளால் காக்காதோப்பு பாலாஜி என அழைக்கப்பட்டு போலீசார் ரெக்கார்டிலும் காக்காதோப்பு பாலாஜியானார். ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொலைகள், கூலிப்படைகளை ஏவிக் கொள்ளுதல் போன்ற காரியங்களால் சென்னையின் பல காவல் நிலையங்களில் காக்காதோப்பு பாலாஜி மீது பல வழக்குகள் உள்ளது. சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இவருக்கு தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது.